வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தகவலை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். தினமும் நாம பாதாமை சாப்பிட்டு வருவதால் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும், தினமும் 5 பாதாமை ஊற வைத்து சாப்பிட்டால் நமக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுபோலவே இந்த பாதாமிற்கு இருக்கக்கூடிய முக்கியமான மருத்துவ குணங்களை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த மருத்துவ குணங்களை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய பலன் இதன் மூலம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம உணரலாம். இந்த பாதாமிற்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை நீங்க அறிந்து கொண்ட பிறகு நிச்சயமாக பாதாமை சாப்பிடாதவர்கள் கூட நிச்சயமாக சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பாதாமை நாம் தினசரி தண்ணீரில் ஊற வைத்து தினசரி சாப்பிட்டு வருவதால் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது, இதில் என்ன மாதிரியான சத்துகள் நிறைந்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பாதாம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் வகையில் சேர்ந்த ஒரு விதமான பொருள் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாதாமிற்கு நிறைய விதமான நன்மைகளும் மருத்துவ குணங்களும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இதுல ஏராளமான நார்ச்சத்து மற்றும் புரோட்டீன் இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இது நிறைய பேர் டயட்டில் கூட நிச்சயமாக நீங்க சேர்த்து கொள்ளலாம். இயற்கையில் விளைகின்ற பல பருப்பு வகைகள் எல்லாமே உடல் நலத்திற்கு தேவையான பல சத்துக்களை கொண்டவை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில எல்லோருமே சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாக பார்க்கும் பொழுது இந்த பாதாம் பருப்பை நிச்சயமாக சொல்லலாம். இந்த பாதாம் பருப்பில் எண்ணில் அடங்காத பல சத்துகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பாதாம் பார்க்க சிறியதாக இருந்தாலும் இதுல நிறைய விதமான ஊட்டச்சத்துகள் ஒளிந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த பாதாம் பருப்பில் பார்த்தீங்கன்னா எண்ணில் அடங்காத பல சத்துகள் நிறைந்திருக்கிறதுனால தினசரி கண்டிப்பாக உங்களுடைய உணவில் நிச்சயமாக நீங்க சேர்த்து கொள்ளலாம். இதுல என்ன மாதிரியான சத்துகள் நிறைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட், இந்த மாதிரி நிறைய விதமான ஆரோக்கியம் சார்ந்த சத்துகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம எதிர்பார்க்காத பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதாமை நாம நிச்சயமாக சொல்லலாம். இந்த பாதாம் பருப்பை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம் அல்லது தண்ணீரில் ஊற வைத்து தினசரி 5 பாதாம்களை நீங்கள் நிச்சயமாக சாப்பிடலாம். ஆனால் பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிடுவதை விட ஊற வைத்து சாப்பிடுவது நம்மளுடைய உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லாங்க. இது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ள ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஊற வைத்த பாதாம் எளிதில் செரிமானம் ஆகும். இதனால ஊற வைத்த பாதாமில் நமக்கு நிறைய விதமான ஊட்டச்சத்துகள் இதனால கிடைக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஊற வைத்த பாதாமில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாதாம் பருப்பில் வெளிப்புற தோலை நீக்கி சாப்பிடுமாறு மருத்துவர்கள் பரிந்துரைக்கப்படுகிறதாக சொல்லலாம். ஊற வைத்த பாதாமை தோல் நீக்கி சாப்பிடுவது இன்னமும் உங்களுக்கு மிகுந்த ஒரு நற்பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் தோலை நீக்கி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோலில் ஒரு என்சைம் தடுப்பால் இருப்பதால் அது நம்மளுடைய உடலில் நம்மளுடைய செயல்முறையை நிச்சயமாக பாதிப்பதாக சொல்லப்படுது. அதனால பாதாம் பருப்பை சாப்பிடும் போது நிச்சயமாக மறக்காம தோலை நீக்கி சாப்பிடுவது உங்களுக்கு மிகுந்த நல்லதுங்க. இந்த ஊற வைத்த பாதாமில் உள்ள வைட்டமின் பி மற்றும் ஃபோலிக் அமிலம் உங்களுடைய புற்றுநோயை எதிர்த்து போராட உதவுகிறது அப்படின்னு சொல்லலாம். பாதாம் ஏன் பலரின் விருப்பமான நட்ஸாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாமில் பல வகையான நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிந்திருப்போம். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு சிறந்த தீர்வை தருகிறது அப்படின்னு சொல்லலாம். இதனால தினமும் 5 பாதாம் பருப்புகளை சாப்பிடுவதால் கொலஸ்ட்ரால் பிரச்சனை முதல் வயது முதியவர் வரை பார்த்தீங்கன்னா எல்லாவித நோய்களுக்கும் சிறந்த மருந்தாக இது இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. பாதாமில் கால்சியம் அதிகமாக இருக்கிறது. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய வைட்டமின்களும் இந்த பாதாமில் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இரும்பல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பைகள், இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும்
அனைத்து விதமான நோய்களுக்கும் இந்த பாதாம் பருப்பு துணை புரிகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாதாம் பருப்பை சாப்பிடுவதால் நமக்கு நிறைய விதமான மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பாதிப்புகளையும் படிப்படியாக குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காரணங்கள் அனைத்துமே பலரும் தெரிந்து கொள்ளாத, அதாவது தெரியாத ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமாக இந்த வீடியோ மூலம் இந்த காரணத்தை நீங்க தெரிந்து கொண்டு தினசரி நீங்க 5 பாதாம்களை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாதாம் பருப்பை தினமும் சாப்பிடுவதால் என்ன மாதிரியான நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்த சோகை நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். இரத்த சோகையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதனால நிச்சயமாக குறையுங்க. உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கக்கூடிய ஒரு அவசியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துகளும் இருப்பது அதுபோலவே ரொம்ப ரொம்ப முக்கியம். ரத்தத்தில் வெள்ளை மற்றும் சிவப்பு அணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி இந்த பாதாம் பருப்பிற்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால ரத்த சோகை பிரச்சனைகளில் இருந்து விடுபட தினமும் பாதாமை நிச்சயமாக நீங்க சாப்பிடலாம். அதுபோலவே இந்த பாதாமல் நமக்கு ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகளை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். நமது உடலை வெளிப்புற சூழலில் இருந்து பார்க்கும் பொழுது காக்கும் கவசமாக வெளிப்புற தோல் நிச்சயமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வு தன்மை, புத்துணர்வு பெறச்சியும் ரசாயனங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால இது தோலுக்கு அதிக பளபளப்பை நிச்சயமாக நமக்கு தருவதாக ஆய்வில் ரீதியாக சொல்லப்படுது. அதுபோலவே இந்த பாதாமால் நமக்கு என்ன மாதிரியான உடலுக்கு வழி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பருப்பில் அதிக அளவு புரதம் மற்றும் வைட்டமின் சத்துகள் நிறைந்திருக்கிறதாக சொல்லலாம். இது அதிக அளவு சாப்பிடக்கூடிய நேயர்களுக்கு உடலில் உள்ள எலும்புகள், நரம்புகள், தசைகள் வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை தருகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தினசரி நீங்க உங்களால முடிந்தால் 5 பாதாம்களை கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளில் நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். இதயத்திற்கு என்ன மாதிரியான ஆரோக்கியத்தை இந்த பாதாம் ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிக சாப்பிடக்கூடிய நேயர்களுக்கு இதய சம்பந்தமான நோய்கள் கண்டிப்பாக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த பருப்புகளை அதிக சாப்பிடுபவர்களுக்கு இதய நோய் கண்டிப்பா ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதற்கான வாய்ப்பு மிக குறைவாகவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அனைவரும் இந்த பாதாம் பருப்பை உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இதனால நிறைய விதமான நன்மைகள் நமக்கு ஏற்படுறதுனால பிற மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாமின் தோலில் உள்ள நிறைய விதமான ஊட்டச்சத்துக்கள் காரணமாக நிறைய விதமான நோய்கள் தீர்ப்பதற்கு இது வழியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். 100 கிராம் பாதாமில் 58% கொழுப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் அது நல்ல கொழுப்பு என்பதால் இதனால எந்தவித பக்க விளைவும் நமக்கு ஏற்படாது. கண்டிப்பாக உங்களுடைய உணவு பழக்கங்களில் தினசரி 5 பாதாம்களை நீங்க நிச்சயமாக சேர்த்துக் கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல தினசரி பாதாமை உட்கொண்டு வருவதால் என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க. இது போன்ற புதிய ஆரோக்கிய பதிவுல ஆரோக்கிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.